ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயம் ஆரோக்கியமான விஷயமா? அதிமுகவை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போவோமா, இல்ல கீழே எடுத்துட்டு போவோமா அப்படின்ற ஒரு விவாதம் அதிமுகவுள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலேயே எழும்பி இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய செயல் சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி இவர் இஷ்டத்துக்கே ஒரு சர்வாதிகாரி போல என்ன பண்றாரு, செயல்படுறாரு. ஜெயலலிதாவை பிரதிபலிக்கணும். ஜெயலலிதா எப்படி ஒரு சர்வாதிகாரியா அதிமுக இருந்தாங்களோ அதே பேட்டர்ன்ல தான்ப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு இவரு காட்டிக்கிறாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த அம்மா இருந்த விதம் வேற. ஏன்னா ஜெயலலிதா ஒரு விஷயம் அதிரடியா செய்யறாங்க அப்படின்னா தொண்டன் கூட என்ன பண்ண மாட்டாங்க, விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்யறது தொண்டன் முதற்கொண்டு மேல்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் என்ன பண்றாங்க, விமர்சனம் செய்யறாங்க. எடப்பாடி பழனிசாமி செய்து தவறு அப்படின்னு. ஏன்னா நீங்க ஜெயலலிதா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன பண்ணணும், பர்சனலா இருக்கதான் செய்யும். பொது வெளியில அப்படி ஜெயலலிதா பண்ணுது தவறு அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் தொண்டர் முதற்கொண்டு யாருன்னா பேசியிருக்காங்களான்னா இல்லவே கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க எது செஞ்சாலும் நல்லதுதான். பாருங்க, இந்த மாவட்ட செயலாளரை தூக்குறாங்களா அதுக்கு நல்லதா தான் இருக்கும். இந்த மாவட்ட செயலாளருக்கு பதவி கொடுக்குறாங்களா அது நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஏத்துக்கொண்டு போவாங்க. அதுதான் ஒரு விஷயமா இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி செய்யறாரா? இல்ல. ஏன்னா நேத்து தினத்துல ஒரு வாகனம் வரும்பொழுது நிறைய முன்னாள் கவுன்சிலர்கள் வழிமறித்து கம்ப்ளைண்ட் வச்சிருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் மேல என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. ஆனா அவர் எடப்பாடி பழனிசாமியால நியமிக்கப்பட்டவர். சோ இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்படி அதிருப்தியாளர்கள் எழும்பி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே நிறைய மாவட்டங்கள் அதிருப்தியாளர்கள் எழும்பிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்துல செங்கோட்டையன் அதிரடியா நீக்கி இருக்கிறார். இன்னைக்கு ஈரோடு மாவட்டமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்கு, அதிருப்தியில இருக்கு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் நீக்கினது சரியா தவறா அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ளேயே பல விஷயங்கள் பூதாகரமா எழும்பியிருக்கு. ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிப்படையா சொல்லல, கிடைச்ச தகவல் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் செய்தது தவறு, செங்கோட்டையனை நீக்கி இருக்க கூடாது, செங்கோட்டையனை சில கண்டிப்புகளோட என்ன பண்ணிருக்கலாம், கண்டிச்சிருக்கலாம், தனியா கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கலாம், ஆலோசனை பண்ணிருக்கலாம். ஆனா இது மாதிரி பண்ணாதீங்க, இது மாதிரி செய்யாதீங்க, இது கட்சி விதிமுறைகளுக்கு விஷயமா இருக்கு, இதுதானே விஷயம், இவங்களெல்லாம் உள்ள சேர்க்காம இருந்ததுக்கு இதுதானே விஷயம், நம்ம தேர்தலை சந்திக்கிறது தானே விஷயம், வேண்டானே அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணிருக்கலாம், ஆலோசனை மேற்கொண்டிருக்கலாம். ஆனா அதிரடியா இது மாதிரி கட்சிகள் பொறுப்புகளை விட்டு நீங்க என்ன பண்ணீங்க, அவர் பொறுப்புகள் எல்லாம் பறித்து கொண்டீங்க. ஆனா கட்சியை விட்டு அதிரடியா நீக்கினது தான் பெரிய தப்பு அப்படின்னு அதிமுக இருக்கிற சீனியர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி மேல எனக்கு பல வருத்தங்கள் இருக்கு, மன வருத்தம் அவர் மேல இருக்கதான் செய்யுது, இல்லாமலாம் இல்ல, ஆனா அவர் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு படார்னு பேசிட்டு சுதாரிச்சுட்டாரு. அண்ணன் சுதாரிச்சுட்டு, எப்பா இது பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜன். இவரு மனசுல இருக்கிறத படார்னு பேசிடுவாரு. முன்னாடி மைக் இருக்குது, கேமரா இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, பேசிடுவார். பேசிட்டு அதை என்ன பண்ணுவாரு, மழுப்பிடுவாரு. அந்த டேலண்ட் அண்ணன் செல்லூர் ராஜுக்கு இருக்கதான் செய்யுது. ஏன்னா நீங்க அதிமுகல இதே செல்லூர் ராஜனாவை எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அவமரியாதை செய்திருக்கிறாரு. கார்ல ஏற போகும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்றது, சால்வே புக்கே தூக்கி இப்படி அடிக்கிறது, நிறைய விஷயங்கள் வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா செல்லூர் ராஜு மேல எடப்பாடி பழனிசாமிக்கு சில அதிருப்திகள் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்லூர் ராஜுக்கு ஒரு விஷயத்துல பண விஷயம் தேவைப்படுது அப்படின்னும் பொழுது அதிமுக சார்பில் இருந்து யாரும் உதவி பண்றதுக்கு தயாராகவே இல்லை. இது வேற ஒரு கட்சியினர் அவருக்கு ஹெல்ப் பண்ணதா தகவலும் சொல்றாங்க. சோ அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அதிருப்தினா, செல்லூர் ராஜனை நம்மளை விட்டு போயிருவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் அவருக்கு இருக்கதான் செஞ்சது. இது மாத்திரம் இல்லாம செல்லூர் ராஜனுடைய தொகுதியை பாஜக மேற்பார்வையிட்டு கண்ணு வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய தொகுதியை நம்ம கிட்ட பறிச்சு அது பாஜக கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் செல்லூர் ராஜனுக்கும் இருக்கதான் செஞ்சது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதுவுமே வாயை தந்து பேச மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக முதல்ல சொன்னாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேசவில்லை, அமைதியாவே இருந்தார். முதலமைச்சர் வேட்பாளரை மாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க, அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சரை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்பவே எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்தார். அப்பவே என்ன பண்ண, எப்பா உங்களுக்கும் பாஜக எதனா விஷயம் இருக்குதா, இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுங்க என்கிட்ட பல சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமிகளை போயிட்டு முற்றுகை வைத்தது நம்ம இங்க பார்க்கதான் செய்யணும். சோ அப்படியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எதுவுமே ஓப்பனா பேச மாட்டாரு. இப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை நம்ம தொகுதியில கையை வச்சுட்டா நம்மளுக்கு என்ன அப்படின்ற ஒரு அச்சம்
செல்லூர் ராஜனுக்கு இருந்ததை செஞ்சது. ஆனா இருந்தாலும் அதிமுக விட்டு அவர் போக மாட்டேன் அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் என்ன பண்ணாரு, நிரூபிச்சுட்டு தான் இருந்தார். தன்னுடைய என்ன உங்க கார்ல ஏத்திக்கல அப்படின்னு இல்லைன்னா கூட தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலும் என்ன பண்ணாரு, கலந்துகிட்டு தான் இருந்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நான் விசுவாசியா தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு தான் வந்தார். சோ இப்படியா இருக்கும்பொழுதுதான் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடி விதிநகரன் இந்த நிகழ்வு நடந்துட்ட பிறகு செங்கோட்டையன் அதிரடியா நீக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த விஷயத்தை வைத்து ஆர்பி உதயகுமார் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. செங்கோட்டையன் நீக்குந்து கரெக்ட் தான் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. ஆனா மற்றவர்கள் சொல்றாங்கன்னா, செல்லூர் ராஜு சொல்றாரா, வேலுமணி சொல்றாரா, இல்ல சி.வி. சண்முகம் இல்ல, மத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் யாருன்னா சொல்றாங்கன்னா இல்லவே இல்லை. இதே ஜெயக்குமார் அண்ணன் சொல்றாரா, இல்லவே இல்லை. ஆனா ஆர்பி உதயகுமார் தான் எடப்பாடி பழனிசாமி எது செஞ்சாலும் முதலா என்ன பண்றாரு, வீடியோ போடுறாரு. நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமா இருங்க, அவருக்கு சொம்பு மேல சொம்பு தூக்குங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதே ஆர்பி உதயகுமார் மேல நிறைய அதிமுக நிர்வாகிகள் கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு, ஏது செய்யறாரு அப்படின்னு அனலைஸ் பண்ற இடத்துல ஆர்பி உதயகுமார் இல்ல. எடப்பாடி பழனிசாமி எது செஞ்சாலும் அது கரெக்ட் தான் அப்படின்னு முதலா என்ன பண்றாரு, வீடியோ போடுறாரு. சோ அதனால அது மேலே நிறைய அதிருப்தியாளர்கள் இருக்கதான் செய்யறாங்க. செங்கோட்டையனை நீக்குனது தவறு அப்படின்னு இன்னைக்கு அதிமுக இருக்கிற சீனியர் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, சிந்திக்கிறாங்க. அவர் அப்படி நீக்கி இருக்க கூடாது, அவர்கிட்ட சில நோட்டீஸ்கள் அனுப்பியிருக்கலாம். இதேதான் செங்கோட்டையன் சொல்றாரு. என்ன உடனே கட்சி விட்டு நீக்கணும்னு அவசியம் இல்ல, என்ன என்ன பண்ணலாம், எனக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம், விளக்கம் கேட்டிருக்கலாம். என்ன நீக்கி இருக்காரு. 53 ஆண்டுகளா நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதே ஜெயலலிதாவில நான் நீக்கப்பட்டு இருக்கிறேன், இல்லன்னா சொல்லல. ஆனா அவங்க திரும்பவும் என்ன கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பதவி கொடுத்திருக்காங்க. இதை எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கணும். எடுத்த கவுத்தன் எப்படி தூக்க முடியும், நான் கேஸ் போடுவேன், எடப்பாடி பழனிசாமி மேல நான் கேஸ் போடுவேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் செங்கோட்டையன் வைக்கிறார். ஏகப்பட்ட கேஸ் எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கு. சசிகலா தரப்புல இருந்து, ஓபிஎஸ் தரப்புல இருந்து, டிடி விதிநகரன் தரப்புல இருந்து, இன்னும் போய் கேசி பழனிசாமி தரப்புல இருந்து, புகழேந்தி தரப்புல இருந்து ஏகப்பட்ட கேஸ்கள். இது போதாதுன்னு செங்கோட்டையனே இப்ப என்ன பண்றாரு, எழும்பிட்டார், நானும் கேஸ் கொடுக்க போறேன். இப்ப இந்த கேஸுகள் எல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போறாரு. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கலாம், தேர்தல் டைம்ல நெருக்கத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்தாயிட்டா என்ன பண்ண முடியும்? அது ஆபத்துல முடியாது. ஏன்னா பாஜக இருக்கிற வரைக்கும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு வந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ செல்லூர் ராஜனை ஓப்பனா படார்னு சொல்லிட்டாரு, எனக்கும் மன வருத்தம் இருக்குங்க எடப்பாடி பழனிசாமி மேல, செங்கோட்டையனை நீக்குது தப்பு தான், மன வருத்தம் இருக்குது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அதை மழுப்பலாக்குறதுக்கு என்ன சொல்றாருன்னா, அப்படி மன வருத்தம் இருந்தாலும் நான் பொதுச் செயலாளர் தனியா போய் சந்திச்சு சொல்லியிருக்கணும், செங்கோட்டையன் போய் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தான் மழுப்பிட்டார். செங்கோட்டையனை பத்தி செல்லூர் ராஜனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறாங்க, அமைச்சரவையில் ஒன்னா இருந்திருக்கிறாங்க. செல்லூர் ராஜன் சொன்னது 100% கரெக்ட், செங்கோட்டையனை நீக்கினது தவறு அப்படின்னு அவர் ஓப்பனா ஒத்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மேல மனு வருத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை உடனே மழுப்பி பேசிட்டாரு, பிரேக்கிங் நியூஸா போட்டுறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் செங்கோட்டையன் எந்த ரேஞ்சில இருக்கிறாரு அதிமுகல, அவரும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாதான் அதிமுக. இதே செல்லூர் ராஜனை ஓபிஎஸ் குறித்து ரொம்ப கரிசனையா பேசினாரு. ஓபிஎஸ் இரண்டாம் கட்ட தலைவர், அவங்க அதிமுக தலைவர்கள் ஒருத்தர், அவர் ரொம்ப இழிவா பேசாதீங்கப்பான்னு இதே செல்லூர் ராஜனை ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணாரு. அந்த விஷயம் தான் இபிஎஸ்க்கு ரொம்ப என்ன பண்ணுச்சு, வெறுப்பு உண்டாக்கிச்சு, அதிருப்தி உண்டாக்கிச்சு. ஏன்னா செல்லூர் ராஜ் திடீர்னு ஏன் ஓபிஎஸ் பக்கம் போறாரு அப்படின்னு. இப்போ செங்கோட்டையன் தரப்புக்கு ஆதரவா பேசுறாரு அவரு செல்லூர் ராஜன். ஏன்னா கரெக்டா தெரியும் இபிஎஸ் செய்யற மிஸ்டேக் என்ன, அவர் செய்யற மிஸ்டேக் உள்ளுக்குள்ள எல்லாமே கொழுந்து விட்டு எரிஞ்சுதாங்க இருக்கு அதிமுக. ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும், முன்னாள் அமைச்சர்களுக்கும், மூத்த அமைச்சர் எல்லாருக்குமே எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்திகள் தான். ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளுக்குள்ள புகஞ்சிட்டு இருக்கு. இந்த புகைச்சல் ஒரு நாள் வெளியே வரும். எடப்பாடி பழனிசாமி என்ன நிலைமைக்கு போவாரு அப்படின்னு தான் தெரியல. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை நீக்கினது தவறு அப்படின்னு அதிமுக பல பேர், பொன்னையன் கூட எடுத்துக்கோங்களேன், அவரும் அமைதியா தான் இருக்கிறாரு. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் அண்ணன் எல்லாருமே அமைதியா தான் இருக்கிறாங்க. செங்கோட்டையனை நீக்கினது தவறு, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்சது கரெக்ட் அப்படின்னா அவங்க பேசிருக்கலாமே, ஏன் பேசல? ஆர்பி உதயகுமார் பேச்செல்லாம் நம்ம பொருட்டாவே எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவரு எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தா கரெக்டுப்பா, நின்னா கரெக்டுப்பா, படுத்தா கரெக்டுப்பா அப்படின்னு பேசுறவர் தான் இதே ஆர்பி உதயகுமார். சோ அவரு பேசி நம்ம பெருசாலாம் எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிய ஆதரிச்சு பேசுற ஆர்பி உதயகுமார்
நாளைக்கு செங்கோட்டை நிலைமை ஆர்பி உதயகுமாருக்கு வரலாம், இதே எடப்பாடி பழனிசாமியால வரலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பவே முடியாது, கூட இருக்கிறவங்களுக்கு தான் துரோகம் பண்றாரு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்த என்ன பண்றாங்க, செயல்படுத்தா காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிமுகல அரசியல் லைஃப் கொடுத்தது யாரால, அரசியலுக்குள்ள வந்தது யாரால, அதிமுகல வந்தது யாரால, செங்கோட்டையனால. அதே செங்கோட்டையனை தான் தூக்கி அடிச்சிருக்கிறார். இது செங்கோட்டையனுக்கே இந்த நிலைமைனா மத்தவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்றத எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். அதனால செல்லூர் ராஜனா இப்ப உஷாராயிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓப்பனா சொல்லிட்டாரு, செங்கோட்டையனை நீக்குனது எனக்கு மன வருத்தம், எடப்பாடி பழனிசாமி மேல மன வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதுக்கு என்னென்ன பண்ண முடியும், மலுப்பல் பண்றது, நான் அவரை தனியா சந்திச்சு என் மன வருத்தத்தெல்லாம் நான் சொல்லணும், செங்கோட்டையன் அப்படி சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன வேணா நடக்கலாங்க அதிமுகல. ஆனா செங்கோட்டையனை நீக்கின விவகாரம் அதிமுகவில் பெரும் புகைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. நிறைய நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி செஞ்சது விருப்பமே இல்லை. இது எந்த லெவலுக்கு போக போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். செங்கோட்டையனை அதிமுக இருந்து விலக்குனது எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு, எடப்பாடி பழனிசாமி மேல எனக்கு மன வருத்தம் இருக்கு அப்படின்னு செல்லூர் ராஜன் சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.